the bell icon on YouTube and don't miss another update. இஸ்ரேல் காசா யுத்தம் ஏதோ ஒரு கட்டத்துல முடிய போகுது. அந்த முடிவும் சீக்கிரம் வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கு. ஆனா இந்த யுத்தத்துல மத்தியில இருந்து, அதாவது யுத்த களத்துக்குள்ள இருந்து காய்களை நகர்த்தக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த பக்கம் ஹமாஸோட தரப்புல சிங்வார், இந்த பக்கம் பெஞ்சமின் நெதன்யாஹூ தான் சொல்லணும். என்னதான் ஐடிஎஃப் அங்க இருக்கு அப்படின்னாலும் இவருக்கு தான் முழு பொறுப்பு. இந்த 2 நபர்களும் யுத்தத்துக்கு அப்புறம் இல்லாம போயிட்டா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்ப உருவாயிருக்கு. அதுக்கு காரணம் இல்லாம இல்ல. அதாவது இஸ்ரேல்ல வெளிப்படையா ராணுவத்தை ஐடிஎஃபோட தலைவரை ஆண்டனி பிளிங்கன் சந்திச்சுட்டு போனார். இது எதா குறிக்குது அப்படின்னா, பெஞ்சமின் நெதன்யாஹூ மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதா. பெஞ்சமின் நெதன்யாஹூக்கு உள்ளூர்லயும் செல்வாக்கு இல்லை, வார் கேபினெட்லயும் செல்வாக்கு இல்லை, நட்பு நாடு அமெரிக்காலையும் செல்வாக்கு இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் வரும் நாட்கள்ல பதவியில இருக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு தோற்றம் உருவாச்சு. அதே சமயம் 2 தலைவர்களை பார்த்தார் அப்படின்னு முதல்ல செய்தி வந்துச்சு. எது அப்படின்னா, ஒன்னு ஐடிஎஃபோட சீஃப், இன்னொன்னு வார் கேபினெட்ல உள்ள அடுத்த கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொன்னார்கள். அதுக்கப்புறம் இல்ல அதை இன்னும் யாரை பார்த்தாருன்னு யாருக்கும் தெரியலன்னாங்க. கடைசியில பார்த்தா அவர் 4-5 பேரை பார்த்துருக்காராமா. அதாவது அமெரிக்கா இஸ்ரேலுக்குள்ள பேரே சொல்ல விரும்பல, சந்திப்பையும் கன்ஃபார்ம் பண்ண விரும்பல, 4ல இருந்து 5 முக்கியமான நபர்கள் கூட பேச்சுவார்த்தை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பெஞ்சமின் நெதன்யாஹூவும் கிடையாது, இந்த வார் கேபினட்டும் கிடையாது. ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி அமெரிக்கா நகர ஆரம்பிச்சிருச்சு இஸ்ரேலுக்குள்ள. அதே மாதிரி இந்த பக்கம் சிங்வார் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. அதாவது இஸ்ரேல் ராணுவ ஐடிஎஃப்க்கு தெரிய போறது கிடையாது. இதே மாதிரி அங்கிருந்து தகவல் தான் வருமே ஒழிய அவரோட லொகேஷன் பர்டிகுலரா இங்கதான் இருக்கு, இந்த இடங்கள்ல மறைஞ்சிருக்காருன்னு கத்தார்ல உள்ள தலைவர்களுக்கு தெரியாது. ஆனா தொடர்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் வந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா இந்த தொடர்புகள் ரொம்ப சிறப்பாவே இருந்துச்சு. அமெரிக்காவோட கண்காணிப்பையும் மீறி இவர்களால தொடர்பு கொள்ளவும் முடியுது, அதுல ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளை களத்துல செய்யவும் முடியுது. இந்த மாதிரி பெரிய அளவு ஒரு நெட்வொர்க்கை கையில வச்சிருந்த ஆட்களுக்கு தலையில இடி மாதிரி இறங்குறது தான் சிங்வாரோட தகவல் தொடர்பு துண்டிப்பு அப்படிங்கிறது. அதாவது 10 நாளைக்கு முன்னாடி இந்த பக்கம் ஐடிஎஃப் ஒரு அறிவிக்கை விட்டுச்சு. என்ன அப்படின்னா, சிங்வார் பெரிய அளவு நடமாட்டமே இல்லாம ஒரு இடத்துல முடக்கி வச்சிருக்கோம், அவருக்கான சப்ளை ரூட் எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாங்க. இவனுங்க விளையாட்டு பயிலுக எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்றாங்க. ஒன்னும் உருப்பிட்ட மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி உலகம் கடந்து போச்சு. ஆனா இப்ப அது ஏறக்குறைய உண்மைதானாட்டுக்கு தகவல் தொடர்பு இல்லாம சிங்வார் சிக்கி கிடக்கும் போது ஹமாஸோட யுத்தகலம் எப்படி நடக்கும்? கட்டாயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யுத்தகலத்துக்கு பொறுப்பான ஆட்கள் அந்தந்த ஒரு பகுதிக்குள்ளதான் அவர்களோட செயல்பாடு பூரா இருக்கும். ஒட்டு மொத்தமா ஒருங்கிணைச்சு நடக்கக்கூடிய விஷயங்கள்ல பெரிய சுணக்கம் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா ராணுவ பிரிவோட தளபதி உள்ளுக்குள்ள தானே இருக்காரு, அவர் ஆக்டிவா இருந்தாரு அப்படின்னா ஓரளவுக்கு ஐடிஎஃப்க்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கத்தார்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒன் சைடா தான் நடத்த முடியும். சிங்வார் இங்க இல்லை அப்படின்னா டேபிள்ல வைக்கிறதுக்கு பலமான விஷயம் இவர்கள் கிட்ட இல்லாம போயிடும். அதாவது ஹமாஸ் தரப்புல அது அவர்களுக்கு ஒரு அடியா தான் பார்க்கப்படுது. ஏதோ ஒரு காலகட்டத்துல முடியும் போது களத்துக்குள்ள ஹமாஸ் சைட்ல இருந்த சிங்வார் இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் பெஞ்சமின் நெதன்யாஹூ இல்லாம போகவும் வாய்ப்பு இருக்கு. பதவியிலிருந்து இறக்கப்படுவார்கள், இல்ல பதவியிலிருந்து அகற்றப்படுவார்கள். ஏதோ ஒண்ணு நடக்க மாட்டுக்கு. அது யாரு செய்ய போறா அப்படிங்கிறதா. இப்ப அமெரிக்கா செஞ்சுச்சுன்னா என்ன செய்யும்? ஜனநாயக வழியில செய்யும். அதே ஐடிஎஃப் ஹமாஸ் தலைவரை குறி வச்சா எப்படி செய்வார்கள்? ராணுவ வழியில செய்வார்கள். அதனால போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அடுத்து பல வருஷத்துக்கு சண்டை வேணும்ல, அந்த நிலப்பரப்புல இதைத்தானே நம்ம காலங்காலமா பார்க்கிறோம். அதுக்கு இப்பவே துருப்புச் சீட்டுகள்லாம் தயார்.